ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்னமாகரம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி இட்லி தோசைக்கு ரொம்ப டேஸ்ட்டான ஹோட்டல் சுவையில் புதினா சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. இதுக்கு ஒரு வானலை வச்சுக்கோங்க. அதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கறியிடாமல் பார்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு வறுபட்டதும் 2 பூண்டு சேர்த்துக்கோங்க. சின்ன துண்டு இஞ்சி, 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துடலாம். சின்ன வெங்காயம் சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை நம்ம சேர்த்துடலாம். இதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இட்லி தோசைக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு தேங்காய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்து இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். தண்ணி அதிகமாக சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதுக்கு நீங்கள் தாளிப்பு வேணாலும் சேர்த்துடலாம். நான் தாளிக்காமல் அப்படியே தான் இதுக்கு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தாளிப்பு வேணும்னா தாளிப்பு கரண்டியில் 1 டீஸ்பூன் எண்ணெய், கடுகு, உளுந்தம்பருப்பு, கறிவேப்பிலை சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்துடலாம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம ஆகாரம் சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.